அசுரனின் பதுமையவள் 32. கிழக்கு வானை கிழித்து ஆர்த்தெழுந்தான் கதிரவன். அவனின் கதிர்கள் ஜன்னல் வழியாக பெண்ணவளின் முகத்தில் பட தன்னை போல விழித்து கொண்டது ஆம்பலின் கண் இமைகள். நேற்று அனல்விழி சொன்னது அனைத்தையும் ஒரு முறை தன் மனக்கண்கள் முன்பு ஓட்டி பார்த்தது. பெருமூச்சு ஒன்றை விட்டவள் பின் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே சென்றாள். அங்கு வேலைக்காரர்கள் அனைவரும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டும் அலங்கரித்து கொண்டும் இருந்தனர். இன்னைக்கு என்ன விசேஷம் என்று புரியாமல் குழம்பியவள் அடுத்து அழைத்தது என்னவோ அழகிக்குதான். அழகி அந்த பக்கம் அழைப்பை எடுத்ததும், நல்லா இருக்கீங்களா அண்ணி என்று கேட்டவளின் குரலில் சோகம் வழிந்தது. அதனை உணர்ந்து கொண்ட ஆம்பல், என்னாச்சு அழகி, ஏன் சோகமா இருக்கு என்றாள் அக்கறையாக. இன்னைக்கு என் பெற்றோரின் நினைவு நாள் அண்ணி, இன்னைக்கு என்னால் வீட்டில் இருக்க முடியலை என்றால் சோகமான குரலில். நீ அதை நினைச்சு கவலைப்படாத அழகி, முயல்றேன் அண்ணி. இன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு படையல் போடும் ஏற்பாட்டை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் என்றால் உணர்ச்சி மிகுதியாக. கண்டிப்பாக அழகி, இதை நான் கண்டிப்பாக செய்கிறேன், அதுவும் இந்த வீட்டின் மருமகளாக என்றாள் ஆம்பல். அந்த நிலா என்று தயக்கமாக ஏதோ சொல்ல வந்தவளின் பேச்சை தடுத்து நிறுத்திய ஆம்பல், நீங்கள் நடப்பதை பற்றி யோசிச்சு உன் உடம்பை கெடுத்துக்காத அழகி, நீ உன் படிப்பை மட்டும் பார் என்றாள் பெரியவளாக. இல்லை அண்ணி, எதுவோ தப்பாக நடக்குது. நம்ம வீட்டில் வேலை செய்யும் பொன்னம்மா நேற்று என்னை அழைச்சி ஒரு விஷயத்த சொன்னார். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றால் யோசனையுடன். மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்க அதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள நினைத்த மனதை அப்படியே அழகியிடம் இறக்கினாள் ஆம்பல். ஆமா அழகி, நீ நினைச்சது சரிதான், நிலா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்றாள் சோகமாக. அண்ணி, அதெல்லாம் நம்பாதீங்க, அவள் மிகப்பெரிய நடிகை, உண்மையிலேயே அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காளான்னு நாம் கண்டுபிடிக்கணும் என்று அழகி சொன்னதும், அப்படித்தான் இருக்குமோ என்ற எண்ணம்தான் ஆம்பலின் சிந்தையில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் அனல்விழிதானே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துக்கிட்டு போனார். அப்படி இருக்க அவரை எப்படி நிலாவால் ஏமாற்ற முடியும் என்று சந்தேகம் அவள் மனதில் உதித்தது. அதை அப்படியே அழகியிடம் சொல்லவும் செய்தாள். அதை கேட்ட அழகி, அப்போ நிஜமாவே அவள் பிரெக்னெண்ட்டா என்றால் அதிர்ச்சியாக. அப்படிதான் நினைக்கிறேன் அழகி, எனக்கு என்ன செய்யறதுனே புரியலை என்று கூறி புலம்ப ஆரம்பித்தாள். ஒருவேளை அண்ணனும் அவளுடன் சேர்ந்து ஏதாவது நாடகம் நடத்துகிறாரோ என்றவளும் சிறிது குழம்பிதான் போனாள். அதற்கு வாய்ப்பே இல்லை அழகி, அவர் என்னிடம் நிலாவை பார்த்து கொள்ளணும்னு சொன்னார். அவர் பேசுவதை பார்த்தா அவர் நடிப்பதா தெரியல. சரி, அதை விடு, இங்கே நடக்கும் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீ இதை நினைச்சு குழம்பாத என்றவள் சிறிது நேரம் அழகியுடன் பேசிவிட்டு வைத்தாள். பின் அனல்விழியின் பெற்றோருக்கு படையல் போடும் பொறுப்பை தானே முன்வந்து செய்ய ஆரம்பித்தாள் ஆம்பல். இதை மாடியில் இருந்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் அனல்விழி. அவன் முகத்தில் இருந்த பாவனையை வைத்து அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எதையோ தீவிரமாக யோசித்தபடிதான் ஆம்பலை பார்த்து கொண்டு இருந்தான். அப்போதுதான் தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் நிலா. அங்கு ஆம்பல் எதுவோ இந்த வீட்டின் உரிமையாளர் போல வளைய வருவதை பார்த்தவளுக்கு கோபம் வந்தது. ஒரு தட்டு நிறைய பூக்குடையை எடுத்துக்கொண்டு பூஜை அறை நோக்கி சென்ற ஆம்பலின் முன்னே வந்து நின்றவள் வெடுக்கென்று அவள் கையில் இருந்த பூத்தட்டை பறித்து கொண்டாள். ஏய், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? இதை செய்யத்தான் நான் இருக்கேன் என்றவள் ஆம்பலை ஒரு பார்வை பார்த்து கொண்டே சென்றாள். தன் தோள்களை குலுக்கிக் கொண்ட ஆம்பல் வேறு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அடுப்பில் கேசரியை கிண்டி கொண்டிருந்தவளின் பின்னே வந்து நின்ற அனல்விழி, வீட்டுக்கு மூத்த மருமகள் போல எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற, உன் அடுத்த திட்டம்தான் என்ன என்றான் தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு. திரும்பி அவனை பார்த்துவிட்டு மறுபடியும் கேசரியை கிண்ட ஆரம்பித்தவள், அதென்ன வீட்டின் மூத்த மருமகளை போலன்னு சொல்றீங்க? நான் இந்த வீட்டின் மூத்த மருமகள் தானே. நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டியது ஒன்றும் பொய் இல்லையே என்றாள். சரிதான், ஆனால் நிலாவுக்கு கோபம் வர்ற மாதிரி எதுவும் பண்ணாத என்று ஒரு கொட்டும் வைத்துவிட்டு சென்றான் அவன். இங்கு ஆம்பலுக்கு தான் அளவுக்கு மீறி கோபம் வந்தது. அவ என்னை எதுனாலும் செய்வாளாம், ஆனால் நான் எதுவும் செய்யக்கூடாதான் என்று நினைத்தவள் அந்த ஆத்திரத்தை அப்படியே கேசரி சட்டியில் காட்டினாள்.
பின் அனல்விழியின் பெற்றோருக்கு படையல் படைக்க ஆரம்பித்தனர். தன் பெற்றோர்களின் புகைப்படத்தை பார்த்தவனின் முகம் இறுக்கமாக இருந்தது. அவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நின்று கொண்டிருந்தது ஆம்பலுக்கு நன்றாகவே தெரிந்தது. படையல் முடிந்ததும் தன் அறைக்கு சென்று விட்டான் அனல்விழி. அவன் அறையையே பார்த்து கொண்டு இருந்த ஆம்பலின் கண்களுக்கு அவனது சோகமான முகம் மனக்கண் முன்பு வந்து நின்றது. மனது கேட்காமல் அவன் அறையை நோக்கி சென்றாள். ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவன் கதவை தட்டும் சத்தம் கேட்கவே தன் கண்ணீரை துடைத்து தன் முகத்தை விரைப்பாக வைத்து கொண்டு கதவை திறந்தான். அங்கு ஆம்பல் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன வேணும் என்றான் அழுத்தமாக. விழி, கொஞ்சம் உள்ளே சென்று பேசலாமா என்றாள் சிறிது தயங்கியபடி. உள்ளே செல்ல அவளுக்கு வழிவிட்டவன் அவள் உள்ளே சென்றதும் கதவை அடைத்தான். உள்ளே வந்தவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அனல்விழி பேச ஆரம்பித்தான். தன் பெற்றோர்களின் நினைவை அவளுடன் பகிர்ந்து கொண்டான். நான் இறுக்கமாகவே இருப்பதனால தான் என் மனசு இவ்வளவு வாடுதுன்னு நினைக்கிறேன் ஆம்பல். என் அம்மா எனக்கு எப்போவே வேணும் போல இருக்குது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே நான் அவங்கக்கிட்ட மனது விட்டு பேசியிருக்கணும். பிறந்ததிலிருந்தே ஒருவித கடின தன்மையுடனே இருந்துட்டேன். என்னை என் பாட்டி தான் வளர்த்தார். ஆனால் இப்போ என் அம்மாவை பார்க்க என் மனசு ஏங்குது என்றவன் கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்தது. அதற்கு மேல் ஆம்பலால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அனல்விழியின் அருகே வந்தவள் அவன் கண்ணீரை தன் கை கொண்டு துடைத்தாள். யார் செய்த பிழை என்று தெரியவில்லை. அனைவரும் இந்த வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் அவர்களுக்கு தேவையான ஒன்றை பெற போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். அதில் காதல், அன்பு, உணவு, செல்வம், கல்வி என அனைத்தும் அடங்கும். இப்போது அனல்விழிக்கு தேவையான ஒன்று தாயின் அன்பு. அதை தன் மூலமாக அனல்விழிக்கு உணர்த்த நினைத்தவள், வருந்தாதீங்க விழி என்று அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவளை இறுக்கமாக அணைத்தான். ப்ளீஸ் அம்மு, என்னை விட்டு போயிடாத என்ற வார்த்தைகள் அவன் ஆழ்மனதிலிருந்து வந்தன. அவன் தலையை கோதியவள், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் விழி என்றவள் கண்களும் கலங்கின. எவ்வளவு நேரம் இருவரும் அப்படியே நின்றார்கள் என்று தெரியவில்லை. இப்போதும் ஆம்பலை வெறுத்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கும்போது சில நேரம் தன்னையும் அறியாமல் தன் மனதிற்கு நெருக்கமானவர்களை தேடி நம் இதயம் செல்லும். அவர்கள் அருகே சிறிது இளைப்பாறவும் சொல்லும். முன்பு அவர்களின் செயலால் அவர்களை ஒதுக்கி வைத்தாலும் ஆழ்மனதில் உள்ள அன்பு என்றும் மாறாது. அவர்களது இதயமும் எப்போதும் அவர்களுக்காகவே துடித்து கொண்டிருக்கும். கீழே வெகு நேரமாக ஆம்பலை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் நிலா. இவ எங்கதான் போனா? அவள் அறைக்குள்ளும் இல்லை என்று யோசித்து கொண்டே வந்தவள் அங்கிருந்த வேலையாள் ஒருவரையும், ஆம்பல் எங்கே இருக்கா பொன்னம்மா என்று வினாவினாள். அனைத்தையும் ஒதுக்கி வைத்து கொண்டிருந்த அந்த பெண்மணி, அவங்க அப்பதையே ஐயா அறைக்குள்ளே போனதை பார்த்தேன் அம்மா என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். நிலாவின் கோபம் கண்ணை மறைத்தது. எப்பதான் அவர் கூட ஒட்டி உலவலாம்னு காத்திருப்பா போல என்று ஆம்பலை திட்டிக் கொண்டே வேகமாக மாடி ஏறினாள். மூச்சு வாங்க அனல்விழியின் அறையின் வெளியே வந்து நின்றவள் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் உள்பக்கமாக கதவு பூட்டப்பட்டு இருப்பதால் அவளால் கதவை திறக்க முடியவில்லை. கதவை பூட்டிட்டு உள்ள 2 பேர் என்ன பண்றாங்க என்று எரிச்சல் அடைந்தவள் தன் பலம் கொண்டு கதவை தட்ட ஆரம்பித்தாள். அந்த சத்தம் அனல்விழியின் காதுகளை வந்து அடைந்தது. உணர்ச்சி பிடியில் சிக்கி இருந்தவன் அப்போதுதான் நிதானத்திற்கு வந்தான். மாமா, கதவை திறங்க என்று கதவை தட்டிக்கொண்டே இன்னும் சத்தமாக கத்தினாள் நிலா. வேகமாக ஆம்பலை தன் அணைப்பில் இருந்து தள்ளி வைத்தவன் கதவை திறந்தான். அங்கு கண்கள் எல்லாம் சிவந்து போய் அதிக கோபத்தில் நின்றிருந்தாள் நிலா. அனல்விழிக்கு பின்னால் ஆம்பல் தலை குனிந்தவாறு நின்றிருப்பதை பார்த்தவள், இவ உங்க ரூம்ல என்ன மாமா செய்கிறா என்றால் கோபமாக. கேட்கிறா பார் கேள்வி. என் கணவன் அறைக்கு வருவதற்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமாம் என்று வாய்விட்டு சொல்ல நினைத்த நாவை அடக்கி கொண்டாள் ஆம்பல். நிலாவின் சிவந்த முகத்தை கண்டவன், சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன் நிலா என்றான் தன் கழுத்தை தடவியபடி.